lying down and sleeping. நான் வந்துட்டு இப்போ படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன். Will I get up again? நான் திரும்பி எழுந்திருப்பேனா? என்னப்பா என்ன பொறுப்பு என்ன இதுல செய்வாங்களா? So she said that. அவள் சொல்கிறாள் இப்படியாக. And he tried and finally வந்துட்டு கடைசியாக அவன் முயற்சி செய்து அவன் போய்விட்டான். Okay? சரியா? Now, இப்போ she got up and tried to open the door. இப்போ அவள் எழும்பி கதவை திறந்தாள். He's gone. ஆனால் அவள் போய்விட்டு இருக்கிறாள். He understood she made a mistake. இப்போ இவளுக்கு தெரிந்தது இவள் தவறு செய்து விட்டாள். Somebody better than Solomon. சாலமோனை பார்க்கிலும் மேன்மையானவன். But he's gone now. ஆனால் அவர் போய்விட்டு இருக்கிறார். She's running in the streets. இப்போ வந்து அவள் தெருவுல ஓடிக்கொண்டிருக்கிறாள். She's asking the watchman. அங்க இருக்கிறதான வாட்ச்மேனை கேக்குறாங்க. She's asking the Jerusalem women. எருசலேமில் இருக்கிறதான குமாரத்திகளை கேக்குறாங்க. Did you find my beloved? நீர் என்னுடைய நேசர குமாரனை Did you find my beloved? நீர் என்னுடைய நேசரை They சந்தித்தீயா? say no. அவர்கள் எல்லாம் இல்ல என்று சொல்கிறார்கள். And she's going back to her own hometown. இப்போ வந்து திரும்ப அவருடைய சொந்த ஊருக்கே போகிறார். Right? சரியா? And she's going back the country people seeing her coming. பாருங்க அங்க போகிறதான வழியில அவங்க ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் அவரை பார்க்கறாங்க. And we read every scripture 8:5. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் 8வது அதிகாரம் 5வது வசனம். Who is this woman coming leaning on the beloved's shoulder? இங்க வருகிறதானே இவள் யார் என்று சொல்கிறது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நேசர் மார்பில் சாய்ந்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? So the beloved is not there, but she is leaning on the bosom of the beloved. பாருங்க அந்த இடத்துல அந்த நேசர் இல்ல இருந்தாலுமாக இவள் நேசரின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். You know, sometimes there's a love break and the girl is walking around the house, but everybody's no, she's thinking about it. ஒரு காதல் தோல்வி இருக்கிறதான வழியில வீட்டில வந்துட்டு அந்த பெண் நடந்து கொண்டு வருகிறதான வழியில அங்க இருக்கிறவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இங்க இந்த பெண் வந்து அவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. Yeah, she's leaning on him. இப்பொழுது பாருங்க அவன் மேல் சார்ந்து இருக்கிறான். She cannot let go of him. அவரை விட்டு விட முடியவில்லை. So the country people could see. அங்க இருந்த ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் அதை பார்க்க முடியுது. Coming along, but she's still leaning on. பாருங்க இவள் வந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவர் மார்பின் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறார். Right? Okay. In verse 6. 6வது வசனத்துல நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாய் இருக்கிறது. பாருங்க இந்த இடத்துல சொல்லப்படுகிறது காதல் அன்பு மரணத்தை விட வலியது. It's stronger than death. இது மரணத்தை பார்க்கிலும் மிக பலம் உள்ளது. That is why they can die for this love. அதற்காக தான் இந்த காதலுக்காக சாகவும் துணிகிறார்கள். Jesus died for this love. இயேசு கிறிஸ்து இந்த காதலுக்காக தான் மரித்தார். It's stronger than death. இது வந்துட்டு மரணத்தை பார்க்கிலும் வலியது. Feel your whole feelings and whole body. It can feel your whole self. இது வந்துட்டு உங்களுடைய முழு உணர்வையும் உங்களுடைய முழு சரீரத்தையும் முழு சிந்தையுமாக இது நிரப்பி விட முடியும். Very powerful. இது ரொம்ப பலம் உள்ளது. Right? சரியா? And then next verse 7. 7வது வசனம் பார்க்கிறோம். திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிழ்க்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிழ்க்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசைகளை எல்லாம் தேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். He said no waters can quench this. பாருங்க எந்த விதமான தண்ணீர்களும் தேசத்தை அவிழ்க்க முடியாது. Right? No wealth of this world can buy this. இந்த உலகத்துல இருக்கிறதான எந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. Strong love. இது வந்துட்டு பலமுள்ள அன்பு. This is the love Shulamite had. சூலமத்தினுடைய பெண் இந்த அன்பை தான் வைத்திருந்தாள். Right? சரியா? What's the next? அடுத்த வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. அவளுக்கு ஸ்தானங்களில் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? Right. This is the brothers talking now. இப்போ வந்துட்டு சகோதரர்கள் பேசுகிறார்கள். 9 அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகையை அதற்கு இணைப்போம். So if he is a wall, we'll build a silver tower. அவள் ஒரு மதிலா இருப்பார் என்று சொன்னால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். If he is a door, we'll shut her up. அது கதவா இருக்கும் என்று சொன்னால் கேதுரு பலகையை கொண்டு அதை இணைப்போம். A wall means nobody can touch. பாருங்க ஒரு செவர் என்று சொன்னால் யாரும் அதை தொட முடியாது.
If it's a door, anybody can go in and come out. ஒரு கதவு இருக்கும் என்று சொன்னால் யாராவது உள்ளே போய் வெளியில வரலாம். So brothers asking, did you come out as a virtuous woman, a virgin? பாருங்க, நீ அந்த இடத்துல இருந்து நீ வந்து ஒரு கன்னிகையாக வெளியில வந்திருக்கிறியா, நல்ல குணசாலியா வந்திருக்கிறாயா? Nobody goes to Solomon's palace and come out virgin. பாருங்க, யாரும் சாலமோனுடைய ஒரு அரண்மனைக்கு போய் வெளியில கன்னிகையாக வரவே முடியாது. So they want to know. இப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி Were விரும்புகிறார்கள். you a door that anybody could go in and come out of you? நீ வந்துட்டு ஒரு கதவா இருந்தியா, உங்க கூட யார் வேணாலும் பிரவேசிக்கலாம் வரலாம் என்று சொல்லி? Or were you a wall? ஆனா நீ அல்லது நீ ஒரு சிவராய் இருந்தாயா? She answers the next one. அடுத்த வசனத்துல அவர் வந்து சொல்கிறார் பாருங்க. I am a wall. நான் மதில்தான், என் சாரங்கள் கோபுரங்கள், Right. Okay. அவருடைய கண்களில் கடாட்சம். Say, okay. So the thing is, she said, I am a wall. அவர் சொல்கிறார், நான் ஒரு மதில் சுவர் தான். So she is also a virtuous woman, loved her beloved so much. பாருங்க, இவள் ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ, அவருடைய காதலனை மிகவும் நேசித்தவள். And she rejected the best the world could give for the beloved. இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டதான விலை மதிக்க முடியாததை அவர் புறக்கணித்தார் அவருடைய காதலனுக்காக. But she made one mistake. ஆனால் ஒரே ஒரு தவறை அவள் செய்தாள். But when the lover came, she didn't open the door. அவள் வந்துட்டு அவருடைய மணவாளன் வரும் பொழுது அவள் கதவை திறக்கவில்லை. He's gone. அவன் போய்விட்டான். Will he accept her? அவள் இவளை திரும்பமாக ஏற்றுக்கொள்வாளா? He just left her because she started enjoying the palace. பாருங்க, அவள் அரண்மனையில் இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்க ஆரம்பித்ததன் காரணத்தின் நிமித்தமாக அவளை விட்டு போய்விட்டாள். Now she's looking for him in every street. பாருங்க, இவளை எல்லா தெருக்களிலுமாக அவள் தேடிக் கொண்டிருக்கிறாள். But will she find him? அவளை அவள் கண்டுகொள்வாளா? Will he forgive her? அவளை மன்னிப்பாரா? Will they get back to her? அவளுக்கு திரும்பமாக பெற்றுக்கொள்வாரா? Get back together. அவர்கள் திரும்பமாக ஒன்றாக வருவார்களா? So that's the next chapter. அது அடுத்த அதிகாரம். Right, read it. வாசிக்கலாம். அடுத்த வசனமா? Huh? Did you finish the story? இந்த கதை முடிக்கவே இல்லையா? I mean, சூடு பிடிச்சிருக்கு கதை. இல்லையா? என்ன to be continued போட்டாச்சா? They put to be continued. அந்த இடத்துல தொடரும் என்று சொல்லி போட்டு விட்டார்களா? So part 1 of the movie finished, now part 2 will be released someday. வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு அடுத்தது வந்துட்டு பார்க்கலாம், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வந்துரும் வச்சுட்டாங்களா? Did you watch the part 2? இப்போ பார்ட் 2 நீங்க எப்பயாவது பார்த்திருப்பீங்களா? God is the Alpha and the Omega, beginning and the end. ஆண்டவர் முடிவும் ஆரம்பமும் முடிவாக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். Will he write a story without the end? அவர் வந்துட்டு முடிவில்லாததான ஒரு கதையை எழுதுவாரா? He finished it. அவர் முடித்து விட்டார். Definitely he released the part 2. அவர் வந்துட்டு கண்டிப்பாக பார்ட் 2 அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. You are the one who missed it. நீங்க தான் அதை வந்துட்டு பார்க்கல, நீங்க பார்க்க மறந்துட்டீங்க. Definitely I want to know the end. நான் வந்துட்டு முடிவை நான் கண்டிப்பா I பார்க்க. have lots of questions. எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு. I don't want to know who is this shepherd. யார் இந்த மேய்ப்பன்னு சொல்லி நான் தெரிந்து கொள்ளணும். I want to know whether this story ended in a good way or bad way. இந்த கதை எப்படி நல்லா முடிஞ்சுச்சா கெட்டதா முடிஞ்சுச்சா எனக்கு தெரியும். Who is the shepherd better than Solomon? இந்த சாலமோனை பார்க்கிறோமாக மேன்மையானதான இந்த மேய்ப்பன் யார்? Why did she love him so much? ஏன் இவரை வந்துட்டு இவ்வளவாக அன்பு செய்தாள்? Why did she reject Solomon? எதற்காக சாலமோனை அவர் புறக்கணித்தார்? Solomon tried again and again. At least at the last moment she could have accepted. சாலமோன் எல்லா விதமான முயற்சியும் செய்தான் அல்லவா, கடைசி நேரத்திலேயாவது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும் தானே. If she had a mother or father say, "Hey, புத்தில எனக்கு," அவளுக்கு ஒரு தகப்பன் தாய் எடுத்துக்குமே, ஆனாலும் உனக்கு என்ன அறிவு இருக்குதா, திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லி சாலமோன் கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. So now, இப்போ Old Testament we got to the story. இப்போ பழைய ஏற்பாட்டுல இந்த கதையினுடைய Part 2 is the New Testament, right? இப்போ பார்ட் 2 அப்படின்னு சொன்னா இரண்டாவது பாகம் என்று சொன்னா புதிய ஏற்பாடு அல்லவா? Part 2 started. இப்போ பார்ட் இரண்டாம் பாகம் We ஆரம்பிச்சது. finished the part 2. இப்போ வந்துட்டு அந்த இரண்டாம் பாகம் முடிந்து போயிருக்கு. It's finished. அது முடிஞ்சிடுச்சு. So, did they come back in this part 2? பார்ட் இரண்டாம் பாகத்துல அவர்கள் வந்தார்களா? Right? So did the shepherd come? Who is the shepherd? Jesus. மேய்ப்பன் வந்தாரா? யார் அந்த மேய்ப்பன்? அது பயங்கர கஷ்டம் இல்ல, நீங்க எல்லாம் புடிச்சிட்டீங்க. Yes, the shepherd came. ஆமா, அந்த மேய்ப்பன் வந்தார். He came as a shepherd. அவர் வந்துட்டு மேய்ப்பனாகவே வந்தார். ராஜா வரல. ராஜா He didn't come as a king, he came as a shepherd. அவர் ராஜாவாக வரவில்லை, மேய்ப்பனாக தான் தோன்றினார். Did he say someone greater than Solomon is here?
அவர் வந்துட்டு சொன்னாரா சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் நான் இங்க இருக்கிறேன் என்று சொன்னாரா Because you அவரு? have the question, who can be better than Solomon? உங்களிடத்துல கேள்வி இருந்தது இல்லையா அந்த சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் யார் என்று சொல்லி He came and answered the question. அவர் வந்து இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார். Is he better than Solomon? அவர் சாலமோனை பார்க்கிலும் பெரியவரா? Is he better than the best this world can give you? இந்த உலகம் கொடுக்கிறதான மேன்மையை பார்க்கிலும் ஒரு மேன்மையானவரா? Will you reject this world for this shepherd? இந்த ஒரு மேய்ப்பனுக்காக நீங்க இந்த உலகத்தை புறக்கணிப்பீர்களா? Will you be like the Shulamite woman? நீங்கள் வந்து இந்த சுலமைத்தினுடைய ஸ்திரியை போல நீங்கள் இருப்பீர்களா? Right? Shepherd king. இப்போ பேர் In the New Testament. மேய்ப்பர் வந்தார் In the பெரிய Shulamite woman. இப்போ சுலமைத்தினுடைய அந்த பெண் வந்தாளா? How can you run the story without Shulamite woman? இப்போ சுலமைத்தினுடைய அந்த பெண் இல்லாம இந்த கதை எப்படி நீங்க முன்னே செலுத்த முடியும்? You need to find the end of the story. இப்போ வந்து இந்த கதையினுடைய முடிவை நீங்க பார்க்கணும் இல்லீங்களா? You know the second part. அடுத்த இரண்டாவது பாகம். So what happened? Who is the Shulamite woman? இப்போ இந்த சுலமத்தினுடைய Huh? சுலமத்தினுடைய பெண் யார்? இருந்தீங்களா? ஒரு woman who is this woman? Shulamite woman. யாரு? Shepherd came as a man. இப்போ பாருங்க So the Shulamite woman has to be a woman. பாருங்க இப்போ வந்துட்டு மேய்ப்பனா இயேசு கிறிஸ்து சரீரத்துல வந்து மாம்சத்துல வந்திருக்கிறார். அப்ப சுலமத்தியினுடைய பெண் கூட மாம்சத்துல தான் இருக்கணும். மணவாட்டி மணவாட்டி யாரு? So now let's see. Now she's going to meet him. What did she do first? இப்பொழுது அவள் இவரை சந்திக்கும் போது முதலாவது என்ன செய்வாள்? Right, யார் சொல்லுங்க? இப்பதான் சொல்லுங்க. பட் அது பேசுங்க. அது சரியா? அது கரெக்டான ஆன்சர். அவர்தான் கரெக்ட் அது ஆன்சர். சரியா சொல்லுங்க. ஒரு குரூப்ல ஒரு ஆள் தேவை இல்லை. இந்த குரூப்புக்கே மரியாதை இல்லை. காலைல வந்து மன்னிப்பு கேட்பாளா? So she will ask the forgiveness. அவள் Will you fall at his மன்னிப்பு feet? கேட்பாள். Huh? Will you just fall or she will do something? Maybe she'll cry. She'll make sure she get the forgiveness. வந்துட்டு அவள் காலில் விழுவா, வெறும் காலில் விழுவாளா, மன்னிப்பு கேட்கிறதுக்கு அழலாம். Because she must get him. காரணம் என்னன்னு சொன்னா அவள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். I mean somebody greater than Solomon is in love with her. பாருங்க சாலமோனை பார்க்கிலுமாக மேன்மையானவர் இவளோடு கூட இவளை அன்பு செய்கிறார். Will she lose him? அவள் இவளை விட்டுருவாரா? அவளை விட்டுருவாரா? அவரை விட்டுருவாரா? Now she's going to try for him, right? இப்போ இவ வந்துட்டு அவரை பெற்று அடையும்படியாக முயற்சி செய்வாள் அல்லவா? First thing is to get the forgiveness. முதலாவது மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். So did she meet him and did she do that? அவள் வந்துட்டு அதை செஞ்சாளா? அவரை சந்தித்தாளா? யாரு? மரியா. சரியா? Okay? She did that. அவள் அதை செய்தாள். Sayyidல did he forgive? அது செய்யும்பொழுது இயேசு அவளை மன்னித்தாரா அல்லது மேய்ப்பன் மன்னித்தாரா? மன்னித்தாரா? மன்னித்தார். You know, she came and she didn't ask for forgiveness. அவள் வந்தாள் ஆனால் மன்னிப்பு கேட்கவில்லை. She just kept crying and weeping and wiping his feet with that hair. பாருங்க அவள் வந்தாள் காலில் விழுந்து கண்ணீரால் அதை நனைத்து அவருடைய தலைமயிரினால் துடைத்துக் கொண்டே இருந்தாள். ஆனா மன்னிப்பு கேட்கல. But everybody around her said, don't you know she's a sinner? பாருங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க அவள் பாவி என்று சொல்லி இவருக்கு தெரியாதா? Don't you see she is loving me? வந்துட்டு அவள் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியலையா? He said, leave her alone. She is loving me. அவளை தனியே விடுங்க, அவள் என்னை நேசிக்கிறார் என்று சொன்னான். Right? Because she loves me, all her sins are forgiven. அவள் என்னை நேசித்தது நிமித்தமாக, என்னோட அன்பு கூர்ந்தது நிமித்தமாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. They were lovers to begin with. பாருங்க அவர்கள் ஆரம்பத்துல பார்க்கிறதவங்க அவர்கள் காதலர்களாக ஆரம்பித்தார்கள். So when you love, you don't have to ask for forgiveness. நீங்கள் அன்பு கூறுகிறதான வழியில மன்னிப்பு கேட்க வேண்டியதான அவசியம் நிறைவேறாது. Best way of repentance is loving. பாருங்க நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதே நீங்கள் அன்பு கூறுகிறதுல இருக்கிறது. அன்பு கூறுறதா மனம் திரும்புறதுலயே the best way. அது அன்பு கூறுகிறதான நேரத்துல தான் நம்ம அந்த மன்னிக்கிறது படுகிறதுலயே ஒரு மேன்மையான ஒரு சமர்ப்பணம். If you ask sorry மனந்திரும்புதல்ல மேன்மையான வழி அன்பு கூறுதல். மனந்திரும்புதலில் மேன்மையான வழி அன்பு கூறுதல். So if you say just sorry, that's not the best way. பாருங்க பரவாயில்லைங்க இந்த மனஸ்தாபம் பண்றேன்னு சொல்றது வந்துட்டு அது மேன்மையான ஒரு மனந்திரும்புதலா இருக்கு. உங்ககிட்ட வாங்கி நான் சொல்லிட்டேன். I know, please forgive me. பாருங்க கண்ணீர் விட்டு அர்ப்பணித்து தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து அன்பு கூறுறது கிடையாது. But more than that, he just
love that person. பாருங்க, அத பார்க்கிறோம். ஒருவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னா அவங்க என்ன செய்தாலும் விடவே மாட்டோம். பின்னாடி He is at his feet, wiping his feet and crying at his feet. அவருடைய காலில விழுந்து அழுது அந்த காலை அவள் துடித்துக் கொண்டே இருக்கிறாள். What she says, you are everything to me. அவள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கா? நீ தான் எனக்கு எல்லாமே. I don't care what everybody else say. மத்தவங்க எல்லாம் என்ன செய்றாங்க எனக்கு I don't பரவாயில்லை. care what they think. அவர்கள் என்ன யோசிக்கிறாங்க எனக்கு I don't தேவையில்லை. know what kind of meeting is going on here. என்ன மீட்டிங் நடக்குது எனக்கு தெரியாதுங்க. I need you here. ஆனா உண்மை எனக்கு தேவைங்க. I'm not going to let you go. நான் உண்மை விட மாட்டேன். I said, Jesus, she loves me so much. அதுதான் வந்துட்டு அந்த செய்தி என்ன தெரியுங்களா? அவள் என்னை அதிகமா நேசிக்கிறாள். Leave her alone. அவளை சும்மா விடுங்க. நான் நீங்க லவ் பண்றவங்க பார்க்க தெரியலையா? நாங்க வந்துட்டு அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிற தெரியலையா உங்களுக்கு? Give us a private time. எங்களுக்கு கொஞ்சம் தனியான நேரத்தை Leave கொடுங்க. her alone. நீ அவளோட தனித்த விடுங்க. In front of the Pharisees. பரிசேயர்கள் முன்புதான். So now they got together. இப்போ வந்துட்டு அவர்கள் மீண்டுமாக ஒன்றாக வந்தார்கள். She got forgiven. இப்போ வந்துட்டு அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். What will she do next? இப்போ அடுத்தது அவள் என்ன செய்வாள்? What will she do next? அடுத்தது என்ன செய்வாள்? Maybe she'll go after him. Or அவள் she will invite him to his house. அவங்க வந்துட்டு பின்னாடியே போகலாம், விட்டுடுவாளாம். Right? She will go after him or she will invite him to. ஒண்ணு அவருடைய பின்னாடி போவா, அப்படின்னு சொன்னா அவரை அவருடைய வீட்டுக்கு அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு அழைப்பாள். Actually she went behind him. பார்க்கும்போது அவள் தான் அவருடைய பின்பதாக போனாள். Then she invited her to her house. அப்புறம் வந்துட்டு அவரை அவருடைய இல்லத்திற்கு அழைத்தாள். And when she came to the house, she sat at his feet and kept listening. அவர் வந்து இவனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அவள் உட்கார்ந்து அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். Martha said, "Hey, master, I'm working so hard. Send her to help me." மார்த்தா வந்து சொல்லுகிறார், ஐயோ நான் எல்லா காரியங்களுமாக இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, அவளை அனுப்பும் என்று சொன்னார். I love பண்ண தெரியலையா? இஷ்டப்படு. Leave her alone. She has chosen the best. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் தெரிந்து கொண்டிருக்கிறது மேன்மையானது, அவளை விடு என்று சொன்னார். This will never be taken away. இது அது வந்துட்டு அவள் இருக்கிறதான காரியம் அவளிடத்தில் எடுக்கப்படாது. Martha, you're busy about too many things. மார்த்தா வந்துட்டு நீ பல காரியங்களை குறித்து நீ சிந்தையுடையவளா இருக்க. Of course you are serving me. நீ வந்து எனக்கு தான் ஊழியம் செய்யற. But there's one thing more important. ஆனா அதை பார்க்கலமாக மேன்மையானது ஒன்று உண்டு. Actually only one thing is important. உண்மையை பார்க்க சொன்னாங்க, அது ஒண்ணு தான் தேவையே. Only one thing is important. அது ஒன்று தான் உனக்கு அவசியம். She has chosen that. அதை வந்துட்டு மரியாள் தெரிந்து கொண்டிருக்கிறார். Out of 1500 things, that one thing is the most important thing. She picked it up. Beautiful. You missed it. 1500 வேலையில அவ ஒரு மேன்மையான ஒரு வேலையை அவ தெரிஞ்சு கொண்டிருக்கிறா. அது ரொம்ப அழகா இருக்கிறதான வேலை. She picked the only one. அவர் வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு அவளை Remember in the beginning I talked about love. நான் ஆரம்பத்துல இந்த அன்பு குறித்து பேசின உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? When you love, you just want to be with them. பாருங்க, நீங்கள் ஒருவரை அன்பு செய்கிறதுனா நீங்க அவளோட கூட இருக்க விரும்புவீர்கள். She was there for hours with Jesus. அவள் வந்து இயேசு கிறிஸ்துவோட கூட மணிக்கணக்கில் இருந்தாள். Martha asked, "What were you talking about?" மார்த்தா வந்துட்டு கேட்க, என்ன பேசிட்டு இருந்தேன்? She said nothing. அவள் சொல்றா, ஒண்ணுமே இல்ல. That's what she was doing. அதை தான் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். That's love. அதுதான் அன்பு. She loved. அவள் அவ்வளவாக நேசித்தாள். So when the Pharisees tried to disturb her, he said, "Leave her alone." பரிசேயர்கள் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அவர் சொன்னார், அவளை சும்மா விடு. Now at home, the sister tried to disturb her, said, "Leave her alone." இப்போ வீட்டில் வந்து சகோதரி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முயற்சி செய்கிறார், அவர் சொன்னார், சும்மா விடு என்று சொன்னார். She's mine. அவள் என்னுடையவள் என்று சொன்னார். She is loving me. Leave her alone. அவள் என்னை நேசிக்கிறார், அவளை விட்டுவிடும் என்று Give சொன்னார். us some private time. எங்களுக்கு ஒரு தனியான நேரத்தை Don't கொடுங்க. disturb her. நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். Actually, she's chosen the best thing. அவள் வந்துட்டு மேன்மையானதை அவர் தேர்வு செய்து கொண்டார். Right? What will she do next? இப்பொழுது அடுத்ததாக அவள் என்ன செய்ய? Just talk about, go through the story. நீங்க வந்துட்டு அந்த கதையில அப்படியே முன்னேறி What happened சொல்லுங்க. next? அடுத்தது என்ன நடந்தது? Lazarus died. லாசரு மரித்தார். Now Jesus is coming. இயேசு கிறிஸ்து வருகிறார். Now Jesus is coming. He already told the apostles, "I'm going there to raise Lazarus." பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் சொல்லிட்டு தான் வரான், நான் அங்க போக போறேன், மரித்த லாசரு உயிரோட கூட எழுப்ப போறேன். He already planned. எல்லாமே முதலே திட்டமிடப்பட்டது. Martha comes. மார்த்தா வந்தார். Martha, Master, if you were here, my brother would have died. அவர் சொல்லுகிறார், போதகரே நீங்க இருந்திருப்பீர்களானா என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான். Right? சரியா? Jesus said, இயேசு சொன்னார், "Bring Mary." நீ அவளை கொண்டு Mary வா. மேரியை கொண்டு வாங்க. She said, "Master is calling you, come." மரியாளே அவர் உன்னை அழைக்கிறார், வா என்று சொன்னார். Bible says he waited at the same spot. வேதவசனம் சொல்லுகிறார், அவர் அந்த இடத்தில் நின்று காத்து கொண்டிருந்தார். Why was he waiting in
the same spot. அதே இடத்துல ஏன் அவர் நின்று காத்து கொண்டிருக்கணும்? He came to raise Lazarus. ஏன் லாசரை தானே உயிரோட கூட He எழுப்ப should வந்தாரு. have gone to the tomb. பாருங்க, அவர் நேரா கல்லறைக்கு தானே போயிருக்கணும். Why did he call Mary? அவர் ஏன் மரியாதை அழைத்தார்? Mary came and said same thing. Master, if you were here, my brother wouldn't have died. பாருங்க, மரியாளும் வந்து மார்த்தாள் சொன்னதையே திருப்பி சொல்கிறார். போதகரே, நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் அவர் மரித்திருக்க மாட்டார். Right away, he went to the tomb. நேரா வந்துட்டு அந்த கல்லறைக்கு போனார். And he said, open the tomb. அவர் சொன்னார், கல்லறையை திறங்கள். I mean, open the stone, take the stone out. அந்த கல்லை நீங்கள் புரட்டுங்கள் என்று Martha சொன்னார். said, oh, it's going to smell. மார்த்தாள் சொன்னால் நாற்றம் அடிக்குமே. Didn't I tell you, if you believe, you will see the glory? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் அல்லவா? Right? சரியா? Then he raised Lazarus up. இயேசு லாசரு உயிரோட எழுப்பினாரா? You know, I asked a lot of questions, right? நான் நிறைய கேள்வி கேட்கிறேன் இல்லையா? ஒரு கேள்வி கேட்டுமா? இன்னொரு கேள்வி கேட்கப்பா. Who believed? Who believed? யார் அந்த இடத்துல யார் நம்பினாங்க? யாருக்கு விசுவாசம் இருந்தது? He said, if you believe, you will see the glory. அவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று Who சொல்லி. believed? யார் அந்த இடத்துல நம்பினது? யார் They saw the glory. அவர்கள் தேவ மகிமையை கண்டார்கள் அல்லவா? They saw the miracle, that best miracle Jesus ever performed. பாருங்க, எல்லா வித அற்புதங்களை பார்க்கிலும் மேன்மையான ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். But who believed? அந்த இடத்துல நம்பினது யாரு அல்லது விசுவாசித்தது யாரு? Huh? யார்? Mary. If you are here, my brother wouldn't have died. Is it faith? பாருங்க, நீங்கள் இங்கு இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னது விசுவாச வார்த்தையா? First question. முதலாவது கேள்வி. Why did he call Mary and why did he go to the tomb as soon as Mary came? பாருங்க, முதலாவது கேள்வி, ஏன் மரியாளை அழைத்தார்? மரியாள் வந்த பிறகு எதற்காக அவர் வந்துட்டு கல்லறை அண்டையில் போனார்? Both said the same thing. ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க. But at least they do different. ஆனால் That made Jesus to go there. அவள் என்ன வித்தியாசமாக செய்தார்? அது இயேசுவை அந்த இடத்துல கொண்டு போக பண்ணினது. What is that? அது He என்ன? worshipped him and loved him. பாருங்க, பாதத்தில் விழுவதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவளை ஆராதித்தாள், அவளை நேசித்தார். Right? சரியா? Okay. So he was waiting for somebody to love him. அவர் வந்துட்டு அவரை நேசிக்கிறவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார். So there was nobody loving there. அந்த இடத்துல யாரும் அவரை நேசிக்கவில்லை. He couldn't function unless somebody loved him at that moment. பாருங்க, அவருக்கு அன்பு கூறுகிறதான நேரம் மற்றும் அவரால் கிரியை செய்ய முடியாது. He met Martha and said, no, I cannot do with you. Let him bring me. மார்த்தாளை பார்க்கிறார், உன்னிடத்துல அன்பு கூற முடியாதமா, மரியாதை கொண்டு வா. Mary வந்ததா மேல் நடக்குது. இப்போ மரியாதை வந்தா தான் அந்த வேலையை நடக்கும். Okay, but he told Martha, didn't I tell you, if you believe you will see the glory? But nobody believed, but he did the miracle. பாருங்க, மார்த்தாள் இடத்துல அவர் சொன்னாரு, நீ விசுவாசிக்கிறதும் நானா தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி நான் உனக்கு சொன்னேன் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆனா யாரும் அந்த இடத்துல விசுவாசித்தது போல காணப்படல. இருந்தாலும் அந்த இடத்துல அற்புதங்கள் செய்தார்கள், தேவனுடைய மகிமை உண்டானது. Sometimes you ask but you don't believe. பாருங்க, சில நேரத்துல நம்ம கேட்கிறோம் ஆனா விசுவாசிக்கிறது இல்லை. Sometimes you don't even have faith enough to ask. பாருங்க, சில நேரத்துல கேட்பதற்கு கூட நமக்கு விசுவாசம் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் கேட்க முடியாது. Right? So many things you never ask. நிறைய காரியங்களை நாம் கேட்கிறது கிடையாது. Because you know it's not going to happen. இது நடக்கிறது நடக்காதுங்க அப்படி You நமக்கு don't even have enough faith to ask. பாருங்க, நமக்கு கேட்பதற்கு உண்டான விசுவாசம் இருக்கிறது இல்லை. The city people were laughing. And if he had loved Lazarus, why didn't he let him die? பாருங்க, அங்க இருந்தா அந்த பட்டணத்தில் இருந்தவங்களால அவங்களை பார்த்து நகைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் லாசரை நேசிக்கிறதுனால ஏன் அவர் வரல, ஏன் விட்டு போனார்? Nobody there even had a faith to ask him. பாருங்க, அந்த இடத்துல இருந்தவர்களுக்கு விசுவாசம், அவரை கேட்பதற்கு கூட விசுவாசம் இருக்கிறது. They knew if he was alive, Jesus can heal him. பாருங்க, அவர் உயிரோடு கூட இருந்திருந்தாக்க இயேசு கிறிஸ்துவால் சுகமளிக்க முடியும் என்று சொல்லி அவங்க நம்புறாங்க. They had faith for healing. அங்க வந்துட்டு அங்க இருந்தவர்களுக்கு சுகமளிக்கிறதான விசுவாசம் But இருந்தது. they didn't have even faith to ask to raise a dead man 4 days later. பாருங்க, 4 நாள் கழித்து மரித்திருக்கிறவன் உயிரோடு கூட எழுப்புகிறதான விசுவாசம் கேட்பதற்கு யாருக்கும் இருக்கவில்லை. Now why did he do it? அது அப்போ அப்படி இருந்தாலும் அதை எதற்காக செய்தார்? When in Nazareth there was no faith, he didn't do any big miracles. நாசரேத்துல விசுவாசம் இல்லாததுனால நிறைய பெரிய அற்புதங்களை செய்ய முடியவில்லை. Why did he do this? ஆனா இந்த இடத்துல ஏன் இதை செய்தார்? See, there are things if you know, you can use it.
பாருங்க சில விஷயங்களுக்கு நாம் அறிந்திருப்போமேயானால் அதை நாம் உபயோகப்படுத்தலாம். You shall know the truth and the truth will set you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So what is the truth here? பாருங்க இந்த இடத்துல இருக்கிறதான சத்தியம் என்ன? So I have been telling you so many things right from the Peter story, right from the resurrection, right from the creation story. Now we found some truth in Shulamite woman's story. Now we are finding what happened. பாருங்க சூலமத்தினுடைய வாழ்க்கையில நடந்ததான அன்பை குறித்து நாம் அறிந்திருக்கோம் என்று சொன்னா இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கிறது என்று சொல்லி நான் கண்டுபிடிச்சு விடலாம். நீங்க வந்து சத்தியத்தை அறிஞ்சிட்டு வாரீங்க, என்ன பேர்களுடைய கதையிலிருந்து பாத்தீங்க, ரைட்டா? பேர் வந்து எங்களை எப்படி படைத்தார்னு பாத்தீங்க. ஒவ்வொரு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க யார், நீங்க அவருடைய மகன், அவருடைய மனவாட்டி, ஒவ்வொரு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரைட்? சூலமத்தியோட லவ்ல இருந்து என்ன பாத்தீங்க? எப்படி லவ் பண்ணணும் அவரை பாக்குறீங்க. இப்போ இவர் வந்து இங்க ரைட் நவ something is happening. If you know the truth, you also will get into an evil day like that. பாருங்க நம்ம பார்த்ததானே சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம் இல்லையா? அதனுடைய அடிப்படையில இங்க என்ன நடக்குது என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டால் இங்க நடக்க வேண்டியதான சம்பவம். When you get into an evil day like that, நீங்கள் இதே போலதான பொல்லாங்கான நாளில நீங்கள் அகப்படும் பொழுது you will know what Jesus is looking for. இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ன என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள். But he said if you believe you will see the glory. ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். But he raised him up when nobody. பாருங்க அந்த இடத்துல யாரும் நம்பாத இருந்த பொழுதிலுமாக லாசருவை அவரோடு கூட எழுப்பினார். Question is why? கேள்வி ஏன் அவர் எழுப்பினார்? Because he made a plan to raise him up, a miracle that no eyes have ever seen, heard or imagined. பாருங்க அவர் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தார், யாரும் பார்க்காததும் யாராலும் செய்ய முடியாததான அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி திட்டமிட்டு இருந்தார். பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவருடைய இதயங்களில் எட்டவும் இல்லை. Right? That miracle no eyes have ever seen, no ears have ever heard, neither entered the heart of man. யாருமாக இந்த மாதிரி அற்புதத்தை பார்த்ததும் இல்லை, அவர்கள் கேட்டதும் இல்லை, அவருடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்கிறதான நிலையில் இருந்ததும் இல்லை. But where is the scripture? 1 Corinthians 2:9. இந்த வசனம் எங்க இருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:9ல இருக்கிறது. That kind of miracle belongs to a certain person. பாருங்க இந்த மாதிரியான ஒரு அற்புதம் ஒரு நபருக்கு அது சொந்தமாக இருக்கிறது. What does it say? அது என்ன சொல்லுகிறது? தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Jesus is there for something prepared already. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். He needed somebody to love him. அவரை நேசிக்கிறது அன்பு கூறுவதற்கு யார் வேண்டும்? Prepared for the person who loves him. பாருங்க இயேசு கிறிஸ்து அவரை அன்பு கூறுகிறவர்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அன்பு கூறுவதற்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். But there was nobody loved him except Mary. பாருங்க அந்த இடத்துல மேரியை மரியாளை தவிர அவர் யாருமாக அன்பு கூறவில்லை. So he needed Mary to come here. பாருங்க மரியாள் அந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்பினார். After she came, she was released to do the miracle. பாருங்க அவள் வந்த உடனே அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் விடுவிக்கப்பட்டார். You know that? உங்களுக்கு தெரியுமா? When you are in trouble, நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது do you love him? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? Or do you question? அவரை கேள்வி கேட்கிறீங்களா? Or you do pray so hard? அவர் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டு நீங்க வருந்தி ஜெபிக்கிறீங்களா? Or do you get the whole crowd and pray to him? நீங்க எல்லாரையும் சேர்த்து அவர்கிட்ட ஜெபம் பண்றீங்களா? You know what you tell him? God, do this, God. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவரே இப்படி செய்யும். Why should he listen to you? உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிறத ஜெபத்தை அவர் ஏன் கேட்கணும்? Why? ஏன் கேட்கணும்? Who are you that he should listen to? நீங்க யாரு அவர் உங்களுடைய ஜெபத்தை? Because every promise has a condition. பாருங்க எல்லா வாக்குத்தத்தங்களுமாக ஒரு நிபந்தனை உண்டு. If he's going to do something that no one has ever seen, you must be a lover. பாருங்க யாருடைய கண்களும் பார்க்காததான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னா நீங்கள் அவருடைய அன்பு செய்கிறதான மனவாட்டியா இருக்கணும். But if you love him, you don't even have to ask. பாருங்க நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது உண்டா? அதை எதை கேட்க மாட்டீங்க. She is the one who gets things when she doesn't ask for it. பாருங்க அன்பு கூறுகிறவள் தான் கேட்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொள்கிறவள். This woman is somebody who gets things without asking. அன்பு கூறுகிறவள் யாராக இருக்கிறாரோ அவர் ஒன்றுமே செய்யாத கேட்காமலே பெற்றுக்கொள்கிறவளாக இருக்கிறார். So she got the forgiveness when she didn't ask for it. பாருங்க அவர் கேட்காமலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். Now she got the miracle without asking for it. இப்போ அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார் அவர் கேட்காமலே. Because she's a lover. காரணம் என்ன சொன்னாக்கா அவர் வந்துட்டு அவருடைய காதலனாக இருக்கிறார். Right? சரிங்களா? So now இப்பொழுது God defended her in front of the whole town. பாருங்க இப்போ வந்துட்டு ஆண்டவர் முழு பட்டணத்துக்கு முன்பதாக இவளுக்காக நிற்கிறார். Because he looked at the people and laughing. He said, "Leave her alone. I'm going to defend her."
இங்க இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறார், அவளை தனியா விடுங்க, அவளுக்காக நான் காரியம் செய்ய போகிறேன். So now, இப்பொழுது what's next? இப்பொழுது அடுத்தது என்ன? What happened next? அடுத்தது என்ன நடந்தது? Next chapter. They are having a party because they are going to celebrate the resurrection. பாருங்க, அந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். Right? சரியா? So everybody is celebrating resurrection. பாருங்க, இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலை கொண்டாடி What is she கொண்டிருக்கிறார்கள். doing? அவள் என்ன செய்து She கொண்டிருக்கிறாள்? breaking the alabaster box on it. அவ வந்துட்டு அங்க இருந்து தானே ஒரு விலை உயர்ந்ததான ஒரு திருவத்தினுடைய பானையை உடைக்கிறார். She is anointing him. அவரை அவள் அபிஷேகம் பண்ணி The கொண்டிருக்கிறார். apostles were saying, அப்போஸ்தலர்கள் சொல்லி why கொண்டிருக்கிறார்கள், is this not sold for money and given to the poor? ஏன் இதை விற்று காசாக்கி ஏழைகளுக்கு கொடுத்திருக்க முடியாது? He is saying again, leave her alone. இப்பொழுது திரும்பமாக சொல்கிறார், அவளை He தனியா is விடுங்க. telling the apostles to leave her alone. பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறார், அவளை தனியா விடுங்க. She is mine. அவள் என்னுடையவள். She is doing something important. அவள் ஒரு மேன்மையானதை செய்து கொண்டிருக்கிறாள். Leave her alone. அவளை தனியா விடுங்க. She is loving me. அவள் என்னை நேசிக்கிறாள். When you love him, நீங்கள் ஒருவர் அவளை நேசிக்கும் பொழுது nobody can touch you. யாரும் அவளை தொட முடியாது. He will defend you in front of anybody and everybody. அவர் உங்களை யாருக்கு முன்பதாகுவாங்க, உங்களுக்காக நின்று உங்களை காப்பாற்றுவார். He is telling the apostles that. அப்போஸ்தலரை பார்த்து சொல்லுகிறார், She is lifting her up above them. அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் இவளை மேலே உயர்த்துகிறார். See, apostles do a lot of work for him. அப்போஸ்தலர்கள் நிறைய வேலை அவர்களுக்காக But they செய்கிறார்கள். didn't choose the one thing that is most important. ஆனால் அவர்கள் மிக முக்கியமானதை அவர்கள் தெரிந்தெடுக்கவில்லை. So what's next? இப்போ அடுத்தது என்ன? So she defended her in front of the Pharisees, then in front of the family, in front of the town people, and now in front of the apostles. பாருங்க, இயேசுவானவர் வந்துட்டு அவர் வந்து பரிசேயர்கள் முன்பதாக உயர்த்தினார், குடும்பத்துக்கு முன்பதாக உயர்த்தினார், பட்டணத்தாருக்கு முன்பதாக உயர்த்தினார், அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக உயர்த்தினார். அடுத்தது என்ன? What's next? You need to know why God gave one command: love God, all your strength, all your mind, all your something. நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கட்டளையை நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட அன்பு கூறுவாயாக என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். That's the only good thing. பாருங்க, அது ஒண்ணுதான் மேன்மையான That's the only thing you can give to God. நீங்க இது மட்டும்தான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். You can do everything for Him. நீங்க எல்லாவற்றையும் அவருக்காக செய்யலாம். But that's the only thing you can give to Him. ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் அவருக்கு கொடுக்க முடியும். Right? So what's next? அடுத்தது என்ன? No. What is she doing next? இப்ப அவள் செய்தது அடுத்த காரியம் என்ன? Jesus died. இயேசு கிறிஸ்து மரித்தார். She's going to put perfume on his body. இயேசு கிறிஸ்து வேற வந்துட்டு இப்போ துருவத்தை போட்டாங்க. Now she ran to tell the apostles. இப்போ ஓடி போய் அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்ல போறார். Apostles came, looked at the empty tomb and they went back. அப்போஸ்தலர்கள் வந்தார்கள், காலியா இருந்த கல்லறையை பார்த்து அவர் திரும்பி போய் விட்டார்கள். Now, இப்போ what does she do? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Standing there. Huh? Standing there on the people. You see Jesus. She is standing there. அவள் அப்போஸ்தலமா போயிட்டாங்க, ஆனா இவளோ நின்று கொண்டிருக்கிறார். You know her character is there is no life without Jesus. பாருங்க, அவளுடைய ஒரு பாத்திரம் என்னன்னு சொன்னா, இயேசு இல்லாமல் ஜீவன் இல்லை. If Jesus is gone, she has nowhere to go. இயேசு இங்கிருந்து போய்விட்டாருன்னு சொன்னா, நான் எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. Like Shulamite woman was searching for him. சுலமதி ஸ்திரீ அவளை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது, Now Mary is searching for him. அப்ப மரியாளும் இயேசுவை தேடிக் So கொண்டிருக்கிறார். where is Jesus? எங்க இயேசு? She's in the same spot again. பாருங்க, அதே இடத்துல அதே ஸ்தலத்துல அவள் இருக்கிறார். Now Jesus is looking at her. இயேசு வந்துட்டு அவளை This பார்த்து time he appears to her. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அவளோட பேசினார். She has a habit, she'll go and grab hold of him and she won't let him go. அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்து ஓடி போய் அவளை கட்டி அணைத்து கொண்டு இயேசுவை போக விட மாட்டார். பயங்கர love. She loves him so much. அவர் மீது இவளுக்கு ரொம்ப அன்பு, அவளை மிகவும் நேசிக்கிறவள். Jesus is all she needs. இயேசு ஒருவரே அவளுக்கு போதும். இயேசுனா அவ்வளவுதான். சாப்பாடு வேலை ஒண்ணுதான் வேலை. She loves him so much. அவளை இயேசுவை அவ்வளவாக நேசிக்கிறாள். Now she will do that. அவள் செய்வார். But she said, God, Jesus said, don't touch me. இப்போ வந்துட்டு இயேசு கிட்ட அவர் சொல்றாரு, அவளை தொடாதீங்க. I didn't go to the Father yet. இன்னும் நான் தகப்பனிடத்துல போல. I had to present this blood to him. நான் வந்துட்டு என்னுடைய ரத்தத்தை அவருக்கு நான் சமர்ப்பிக்கணும். If you touch me, I'll be defiled. நீ வந்துட்டு என்ன தொடுறதுனால நான் அசுத்தமாகி விடுவேன். That's the high priest.
இவர் வந்துட்டு பிரதான ஆசாரி. I'm going to do the most important things for the whole mankind. I'm going to do it. So don't mess with me. நான் மனு கொடுத்துக்காகவே மிக முக்கியமான காரியத்தை செய்ய போகிறேன். எனவே நீ என்ன தொடாத. Right? சரியா? And the question is, இங்க கேள்வி என்னவென்றால், what is the question? Tell me. என்ன கேள்வி சொல்லுங்க. What's the question? என்ன கேள்வி? Why did Jesus appear to her after the resurrection first before appearing to the Father? பாருங்க, தகப்பனை பார்ப்பதற்கு முன்பதாகவே ஏன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு தரிசனமானார்? He could have gone to the Father and come back, and Mary would have still waited. பாருங்க, அவர் தகப்பனுக்கு போயிட்டு தகப்பனிடத்துல சந்தித்து திரும்பி வந்திருக்கலாம். மரியாள் காத்து கொண்டு தான் இருந்திருப்பா. She wouldn't have gone anywhere. மரியாள் எங்கேயுமே போயிருக்க மாட்டா. But why did she meet him first? ஏன் முதலாவது மரியாளை சந்தித்தார்? He told the Father, Father, wait, I need to meet somebody here. தகப்பனை பார்த்து சொல்கிறா, தகப்பனே கொஞ்ச நேரம் காத்திரு, நான் முதலாவது யாரையும் சந்திக்க போறேன். I mean, Father and Son were one right from the beginning. பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே குமாரனும் தந்தையும் ஒன்றாய் இருந்தவர்கள். But one woman came in the middle. இப்போ ஒரு பெண்ணு முன்னாடி குறுக்க வந்துட்டா பாருங்க. And he said, Father, wait. இப்போ சொல்றா, தகப்பனே நீ காத்திரு. He didn't tell the woman to wait. இந்த ஸ்திரியை காத்திரு என்று சொல்லவில்லை. He told the Father, wait. அவர் வந்துட்டு தகப்பனை காக்க வைத்தார். ஏன்? And the Father didn't say anything. அப்பாவும் எதுவுமே சொல்லல பாருங்க. Actually, Father planned it. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இதை எல்லாமே திட்டமிட்டதே தகப்பன் தான். Jesus had to see her first. இயேசு கிறிஸ்து முதலாவது அவளை பார்க்க வைத்தார். Why is she so important? அவள் ஏன் மிகவும் முக்கியமானவள்? Before meeting the Father. அவள் தகப்பனை சந்திப்பதற்கு முன்பதாக. Can you believe? நீங்க இதை நம்புறீங்களா? Yeah. I mean, நம்ப முடியுதா? can you see the power of this love? பாருங்க, இந்த அன்பில் இருந்ததான இந்த வல்லமையை உன்னால பார்க்க முடியுதா? Jesus is giving such an importance to this love. இயேசு கிறிஸ்து இந்த அன்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து She கொண்டிருக்கிறார். defended her in front of the Pharisees, then in front of the family, in front of the town, before the apostles, now before the Father. He even told the Father. பாருங்க, இயேசுவானவர் வந்துட்டு அவரை முதலாவது பரிசேயருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார், இரண்டாவது குடும்பத்திற்கு முன்பதாக, மூன்றாவது அவள் ஊருக்கு முன்பதாக, நான்காவது அப்போஸ்தலருக்கு முன்பதாக, இப்பொழுது தகப்பனுக்கு முன்பதாக அவளை மேன்மைப்படுத்துகிறார். Now why? ஏன்? Every truth you know, understand, you've said it. பாருங்க, நீங்கள் அறிந்து கொள்கிறதான எல்லா சத்தியமும் உங்களை விடுதலையாக்கும் என்று புரிதல் உங்களுக்கு வரும். நீங்க வந்துட்டு இப்ப என்ன ஏன் சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்க? சரியா? You have the answer? The true love. Why did he die to begin with? முதலாவது ஏன் அவர் மரித்தார்? யாருக்காக மரித்தார்? Why? Who did he die for? யாருக்காக அவர் மரித்தார்? யாருக்காக மரித்தார்? Father. For the bride. For the bride. For the bride. Ephesians chapter 5 says he died for the bride and to cleanse her and present herself perfect to her, right? வந்துட்டு எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கணும், மாசற்றவர்களாக இருக்கும்படியாக தன்னுடைய மனவாட்டியை அவர் மாசற்றதும் சுத்தமும் கன்னியை இருக்கத்தக்கதாக அவர் மரித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Right? சரியா? She married for his bride. பாருங்க, அவர் வந்துட்டு அவருடைய மனவாட்டிக்காக அவர் மரிக்க வேண்டியது இருந்தது. After the resurrection, does it make sense he's supposed to meet the bride? பாருங்க, உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வந்துட்டு மனவாட்டியை சந்திக்கணும்னு சொல்றது அவசியமாகுதா? Right? Isn't that the most important thing? இது ரொம்ப முக்கியமான காரியமா? Father said you need to meet him. தகவல் சொல்கிறார், இப்பொழுதே சந்திக்க வேண்டும். But that day, only person who can qualify to be his bride is me. பாருங்க, அந்த நாளில இவருடைய மனவாட்டியாக அந்த இடத்துல குவாலிஃபை ஆகக்கூடிய தேர்வு பெறக்கூடியவள் மரியாள் மட்டுமாக தான் இருந்தார். So he met me. அதனால தான் மரியாளை சந்தித்தார். Nobody else will qualify. அந்த நாளில் வேறு யாருமாக தேர்வு பெறவில்லை, Only Mary. ஒரே மரியாள் மட்டும்தான். He told Mary, don't touch me now, but I'll come back. மரியாளை பார்த்து அவர் சொல்லுகிறார், இப்போ என்ன தொடாத, நான் உனக்காக திரும்ப வருகிறேன் என்று சொன்னார். How many people know he's coming back? எத்தனை பேருக்கு தெரியும் அவர் திரும்ப வர போகிறார்? He's coming as a king. அவர் ராஜாவாக வருகிறார். Now he's coming for his bride. அவர் வந்து மனவாட்டிக்காக வருகிறார். Will that bride look like a Shulamite woman and Mary? பாருங்க, அந்த மனவாட்டி சுலமத்தினுடைய பெண்ணாகவும் மரியாதை போல தோற்றம் அளிப்பார்களா? That is the only bride he's coming for. பாருங்க, அது அந்த மனவாட்டிக்காக தான் அவர் திரும்ப வருகிறார்.
Will you reject the best of this world for him? பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிறதான மேன்மைகளா இவருக்காக நீங்கள் புறக்கணிப்பீர்களா? Mary, regardless of the situation, her eyes were always on him. பாருங்க என்ன சூழ்நிலைகள் இருந்தாலுமாக மரியாளுடைய பார்வை இயேசுவின் மீதே இருந்தது. When she was a sinner, her eyes was on him. Right? பாவியாக இருந்த பொழுது இயேசுவை நோக்கி பார்த்தார். When in her normal days at home, her eyes were on him. வீட்டிலே என்ன காரியங்கள் இல்லாத இருந்த பொழுதுமாக இயேசு கிறிஸ்து மீது On the evil day, on Lazarus died, her eyes were on him. வந்துட்டு பொல்லாப்பட்டிருந்ததான நாள்ல லாசர் மரித்த பொழுது கூட அவளுடைய பார்வை இயேசு. When she had the greatest victory day, Lazarus resurrected, her eyes were on him. அவள் வெற்றி பெற்றதான நாள்ல இயேசு லாசருமான உயிரோடு இருந்ததான நாள்ல கூட அவருடைய கண்கள் இயேசு. When he was gone, he doesn't know where he was gone. He was looking for her eyes were on him. அவர் எங்க போனாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்த பொழுதுமாக அவருடைய கண்கள் அவரை தேடிக் கொண்டிருந்தது. He didn't go back home. அவள் வீட்டுக்கு திரும்பி போகவில்லை. With the bride, when he comes back, he's only coming for the bride. பாருங்க இயேசு கிறிஸ்து திரும்பி மீண்டும் அவர் வரப்போகிறார். அவர் தம்முடைய மணவாட்டிக்காக மட்டுமே வருகிறவராக. In Revelation 9 he said the bride made herself ready and said, Lord, come. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் சொல்கிறது மணவாட்டி ஆயத்தமான பிறகு வா ஆண்டவரே என்று சொல்லி அழைத்தவுடனே அவர் வரப்போகிறார். He is coming for a bride is without a spot or wrinkle. பாருங்க அவர் மாசற்றதும் குறையற்றதுமான இருக்கிறதான மணவாட்டிக்காக That's what he died for. அதற்காக தான் அவர் மரித்தார். That's what he's going to get. அதைத்தான் அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். He will. அவர் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார். Are you ready? ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? You are not even close. நம்ம வந்து முடிக்க இருக்கிறோம். You are not even close. நீங்க கிட்ட கூட வரல. கிட்ட கூட வரல. கிட்ட கூட வரல. You don't even spend time like Mary not saying anything. You are talking too much when you pray. பாருங்க நீங்க மரியாள் போல ஒன்றும் செய்யாத அவருடைய பாதப்படியில நீங்க கேட்க உட்காரவே இல்லை. இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கீங்க. You are talking too much. நீங்க நிறைய பேசுறீங்க. You are not allowing him to talk. நீங்க அவரை பேசுவதற்கு விடாம. When Mary sat down listening to him, மரியாள் அவர் பேசுறதை கேட்கும் பொழுது he said she has chosen the best one. பாருங்க அவர் சொல்கிறார் அவர் வந்துட்டு மேன்மையானதை தெரிந்து கொண்டிருக்கிறார். You didn't choose the best part. நீங்க வந்துட்டு நல்லதையே தெரிந்து கொள்ளவில்லை. You are talking too much. நீங்க நிறைய பேசுறீங்க. You are telling him what he should do. அவர் என்ன செய்யணும் நீங்க சொல்றீங்க. No, you should listen what he tells you what. பாருங்க நீங்க அவர் உங்களை என்ன செய்ய சொல்றாருன்னு அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கணும். Then go and do it. அதுக்கு பிறகு நீங்க போய் அதை He might tell you some simple things. நீங்க அவர் வந்து ரொம்ப சாதாரணமான காரியத்தை சொல்றாரு. That's the way it happened to Moses. பாருங்க அத மாதிரி தான் மோசேக்கு நடந்தது. மோசேயோட வாழ்க்கையில நடந்தது. That's the way it happened to Joshua. யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. That's the way it happened to David. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. They will always ask him. அவர்கள் அவரை எப்பவுமே கேட்பாங்க. Always. எப்பவுமே. They don't do anything without asking. அவரை கேட்காம எதுமே செய்ய மாட்டாங்க. But you don't ask him anything. நீங்க அவரை எதுமே கேட்கறதே கிடையாது. You already know everything. உங்களுக்கு இப்போ எல்லாமே தெரியும். You know this has to happen. உங்களுக்கு இது நடக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. Really? ஆமாவா? உண்மையாகவா? David is a mighty warrior. பாருங்க தாவீது ஒரு மகத்துவம் நிறைந்ததான. He won so many battles. அவர் வந்து நிறைய யுத்தங்களை ஜெயிச்சிருக்கிறார். Before every battle he will talk to God. ஆனால் அவர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் ஆண்டவரோட பேசுவார். Should I go? நான் போகட்டுமா? How should I do it? நான் எப்படி செய்யட்டும்? Every time. எல்லா முறையும். Only one time Moses didn't do what God told him. ஒரே ஒரு முறை தான் மோசே ஆண்டவர் சொன்னதை செய்யவில்லை. The ministry is done. அவருடைய ஊழியமே முடிஞ்சு போச்சு. Done. முடிஞ்சு போச்சு. That's the way God is. பாருங்க இதுதான் ஆண்டவருடைய வழி. He really thinks he is God. அவரே தேவன் என்று சொல்லி அவர் உண்மையாக நம்புகிறார். That means you have to listen to him. அப்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் தான் அவர் சொல்லுகிறதை கேட்க. Everything he tells you have to listen to. நீங்கள் கேட்க சொல்லுகிறதெல்லாம் அவரிடத்தில் நீங்கள் கேட்க. He doesn't have to listen to you anything you tell. நீங்கள் சொல்லுகிறது எதையுமே அவர் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. He is the boss. அவரே தேவன். He is coming for his bride. அவர் மணவாட்டிக்காக திரும்ப வரார். Be like Shulamite woman. அவர் வந்து சுலமத்தி பெண்ணின் மீது பிரியமா இருக்கிறார். Be like Mary. அவர் மரியாளின் மீது பிரியமா இருக்கிறார். He will be with you and say this she is mine, he is mine. பாருங்க அவர் வந்து நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறதான எனக்காக வருகிறார். Nobody should touch you. யாரும் உங்களை தொட விட மாட்டார். He'll protect you, he'll defend you, pull you up. அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். He is coming. அவர் மீண்டும் வர போகிறார். Holy Spirit is here to build the bride. பாருங்க இந்த இடத்துல இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் இந்த மணவாட்டியை கட்டி எழுப்ப முடியாது இருக்கிறார். Building part by part. அவர் உங்களுடைய பகுதி பகுதியாக நம்மை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். We need to build ourselves. நம்ம வந்துட்டு நம்மை நாமே கட்டி எழுப்ப வேண்டும். If you are ready, நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களா? then you can say I'm ready. நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். நீங்க வந்து சொன்னீங்கன்னாக்கா ஆண்டவரே வாரும் என்று சொல்லி. Check yourself. நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. Do you really love him? நீங்கள் உண்மையாகவே அவரை நேசிக்கிறீர்களா? The Bible says
if you love me, you'll obey me. பாருங்க நீங்கள் வந்துட்டு அவரை அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்துட்டு குழந்தைகளாக இருப்பீங்க. John chapter 14. யோவான் 14வது If you love me, you'll obey me. நீங்கள் வந்துட்டு அவரை நேசிக்கிறதுனால அவருக்கு காத்திருப்பீர்கள். If you love me, Father will also love you. நீங்கள் என்னை நேசிக்கிறதுனால என்னுடைய தகப்பனும் உங்களை நேசிப்பார். Then you ask me anything, I'll do it for you. நீங்கள் என்னை குறித்து எதை வேணுமானாலும் கேளுங்க நான் You can actually ask anything from him. நீங்க அவரிடத்துல என்ன வேணுமானாலும் கேட்கலாம். You can ask the hardest thing. நீங்கள் கடினமானதை அவரிடத்துல கேட்கலாம். I have done that before. நான் அதை முன்மந்தாகவே செய்திருக்கிறேன். But you love him first. நீங்கள் அவரை முதலாவது நேசிக்க வேண்டும். If your word abide in you and you abide in me, you ask me anything, I'll do it for you. நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தையும் உங்களில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எதை வேணுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். The word has to flow through you. அந்த வார்த்தை உங்களிலிருந்து அது கடந்து செல்ல வேண்டும். Then the desires will come from your heart. பாருங்க அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வாஞ்சைகள் தோன்றும். According to the word. தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க. Then he said in 16:23. 16:23ல Ask me anything that your joy may be. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் என்னிடத்துல கேளுங்க என்று He's not somebody push something into you that he wants. He wants to give you what will make you happy. பாருங்க அவர் விரும்புகிறதை உங்கள் மேல் திணிக்க அவர் விரும்புகிறதில்லை. நீங்கள் விரும்புகிறதை உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணுகிறவர். Whatever that will make you happy. உங்களை சந்தோஷம் எதுப்படுத்துமோ அதை கொடுக்கிறவர். He is the best bridegroom. பாருங்க அவர் இருக்கிறதுலே மேன்மையான மணவாளன். He wants to make your joy full. உங்களை அவர் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். He is not like a husband who buys a saree and say wear it. வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கணவனை போல நான் இந்த புடவை வாங்கி வந்து நீ கட்டிக்கொண்டு சொல்கிறவர் அல்ல. Because he might not even like the saree. அவர் வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த புடவை பிடிக்காம கூட இருக்கலாம். Usually the wives don't like the sarees husband pick. சாதாரணமாகவே கணவன் கொண்டு வருகிறதான புடவையே பெண்களுக்கு பிடிக்காது. Right? அதுதானே. So this is the husband say you pick your saree, I'll pay for. இந்த கணவன் எப்படி தெரியுங்களா நீ ஒரு புடவையை தேர்ந்து கொள்ளுமா அதுக்கு பணத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. He said ask me anything that will make you happy. Ask me anything, I'll give it to you that your joy may be. உனக்கு சந்தோஷம் உண்டாகுறத நீ எதை வேணுமானாலும் என்னிடத்துல கேளு நான் அதை நிறைவு செய்கிறேன் என்று சொல்கிறதான தேவன் நம்முடைய தேவன். But you have to love him first. முதலாவது நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். Abide in his word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். Right? சரியா? And if you love him, you'll obey him. நீங்கள் அவரை நேசிக்கிறதுனால அவர் கீழ்ப்படிவீர்கள். Then you can ask him anything you want. அதுக்கு பிறகு நீங்கள் அவரிடத்தில் என்ன வேணுமானாலும் கேட்கலாம். Joshua said to the sun, stop. யோசுவா அந்த சூரியனை பார்த்து சொன்னார் நில் என்று சொன்னார். It stopped. அது நின்றது. One time God listened to man. ஒரு முறை மனுஷனுக்கு தேவன் செவி கொடுத்தார். Right? சரியா? So when you are flowing with him in love, நீங்கள் அவரிடத்தில் அன்புல இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது see this Mary wanted Lazarus to be alive after 4 days. பாருங்க 4 நாள் கழித்து லாசர் உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி மரியாள் விரும்பினார். She didn't even have the faith to do it. அவளுக்கு அந்த விசுவாசம் கூட இருக்கவில்லை. But love made it happen. ஆனால் அன்பு அதை செய்ய வைத்தது. Joshua loved the country so much. யோசுவா அவனுடைய தேசத்தை எவ்வளவாக நேசித்தான். And he knows the purpose that God has for the nation. தேசத்திற்கு வைத்திருந்தான் தேவ திட்டத்தை அவன் அறிந்திருந்தான். For that to happen, the sun must stop. அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சூரியன் நிற்க வேண்டியது அவசியம். அது நிற்கட்டும். It did. அது நன்றாக. So if you are flowing with the word, நீங்கள் வார்த்தையிலே நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்று சொன்னார். then whatever you ask will be according to the word. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது வார்த்தையிலிருந்து கேட்கிறவர்களாக You will have the heart of God. நீங்கள் தேவனுடைய இருதயம் உடையவர்களாக இருப்பீர்கள். Then you ask anything, it will be done for you. நீங்கள் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். So I don't ask things for myself. நான் எனக்காக எதுவும் கேட்கிறதில்லை. Sometimes God will come and tell me, ask me. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் என்னிடத்தில் வந்து சொல்கிறார் எனக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு. They are not small things. அது சின்ன காரியங்கள் அல்ல. Just like Joshua did. யோசுவா கேட்டது போல. I asked God, turn the time back by 1 year. ஆண்டவரே இந்த நேரத்தை மீண்டுமாக ஒரு வருஷத்துக்கு பின்னதாக நீ I said turn it back for 5 years. நீ அதை பின்ன 5 வருஷம் பின்னாடி போகணும். I said turn it back for 34 years. அது வந்து 34 வருஷம் பின்னாடி போகணும். He did it. ஆண்டவர் எனக்காக Because for me to fulfill my destiny, I need to have those. பாருங்க என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இது நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். So I said God do it. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன் ஆண்டவரே இதை செய்யுங்க. He did it. அவர் செய்து முடித்தார். Because I loved him. காரணம் நான் அவரை நேசிக்கிறேன். I knew how to love him.
நான் அவரை எப்படி நேசிக்கணும் நான் அறிந்திருந்தேன். I went through every steps. நான் எல்லா படிகளுமாக கடந்து I சென்றேன். was in every situation Mary was in. நான் மரியாள் இருந்ததான எல்லா பகுதிகளிலும் நான் இருந்தேன். Maybe you are in those situations too. நீங்க கூட அந்த நிலையில You இருக்கலாம். are a sinner one day, you are in an evil day one day, you are in a celebration day one day, you are in all five situations. நீங்கள் ஒரு சூழ்நிலைகளில பாவியாக இருந்திருக்கலாம், ஒரு சூழ்நிலைகளில நீங்கள் கஷ்டப்படுகிறவர்களாக இருந்திருக்கலாம், ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் கொண்டாடி கொண்டிருந்தவர்களாக இருக்கலாம், ஒரு சூழ்நிலைகளில எல்லாரும் எதிர்பார்க்கிறவர்களாக இருந்திருக்கலாம். But did you behave like Mary? மரியாதை போல நீங்கள் நடந்து கொண்டீர்களா? Maybe did the devil try to give you something good of this world and did you fall for it? இந்த உலகத்தில் இருக்கிறதான மேன்மையான காரியத்தை பிசாசு உங்களுக்கு கொடுத்த உடனே அந்த மேன்மையை கண்டு நீங்கள் விழுந்து போனீர்களா? Or did you say no? இல்ல இந்த உலகம் எனக்கு வேணாம், என்னுடைய மனவாளன் பெரியவராக இருக்கிறார் என்று Did you say that? நீங்கள் அதை சொன்னீர்களா? Every time the devil will try again and again and again like King Solomon tried. பாருங்க, சாலமோன் எப்படியாக மீண்டும் மீண்டும் மீண்டுமாக முயற்சித்தாரோ அது போலவே நம்ம முயற்சித்துமா? But did you say no every time? எல்லா முறையும் இல்ல எனக்கு வேணாம் அப்படி சொல்லுகிறதான நல்ல இயேசு போதும் என்று சொல்றீங்களா? Jesus is all I need. இயேசு ஒருவரே எனக்கு போதும். He is better than 10,000. அவர் 10,000களை பார்க்கிலும் பெரியவர். I don't need anything else. I only need Jesus. எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு இயேசு ஒருவரே போதும். My eyes are always on Jesus. என்னுடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி I'm not going to turn to the பார்க்கிறேன். left or the right. நான் வலதுபுறமோ இடதுபுறமோ I don't care who says what. யார் என்ன சொல்லுகிறார்கள் I don't care how evil the time looks like. எல்லா நேரங்களிலுமாக இது எப்படியாக தோன்றுகிறது